ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பிக்யூ. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் தான் பேக்ரவுண்ட் எடிட் பண்ண முடியல. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்மிஷன் கேட்கும். அதை அளவு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதில் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த கேலரி ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் எடுத்த ஃபோட்டோ அதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஆகிருக்கும். ஒரு சில இடத்துல மார்க் ஆகல அப்படிங்கிறதுனா அந்த எரேசன் இருக்கும். அந்த எரேசிங் கிளிக் பண்ணி நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்க போட்டோ மட்டும் தனியா கட் அவுட் ஆயிரும். இதை கொடுத்துட்டு நீங்க கீழே இருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆன்லைன்ல உங்களுக்கு நிறைய கேட்டகரி பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க ஒவ்வொன்றா செலக்ட் பண்ண உங்களுடைய போட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் மாறும். ஸோ நீங்க ஒரு போட்டோஷாப் கத்துக்கிட்டு தான் இதை நீங்க மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாவே போதும். ரொம்ப ஈஸியா நீங்க உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இதிலே மாத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் இருக்க ஃபோட்டோ மட்டும் தான் வைக்க முடியுமா அப்படின்னா இல்லை, இதில் கேலரிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கேலரியை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ கூட நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் ஏஆர் லுப்பா. இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு கிரியேட்டிவிட்டியை நீங்கள் உருவாக்கலாம். உங்ககிட்ட நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸோ ஒரு கார்ஸு ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே உருவாக்கலாம். இதை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு அம்புக்குறி இருக்கும். அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி நிறைய கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. கேம்ஸ், கார்ஸ், அனிமல்ஸ்னு. இப்போ நான் அனிமல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு சிம்பிள் இருக்குது. அந்த பாம்பை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த பாம்பை கிளிக் பண்ணோடனே நம்ம கேமரா ஆன் ஆயிரும். நம்ம கேமரா ஆன் ஆனதுக்கப்புறம் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த கேமரா வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த பாம்பை நீங்கள் டச் பண்ணி அதை சின்னதாகிக்கலாம், பெருசாகிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது இழுத்து வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி உங்கள் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய விரலை வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அது உங்கள் கையை கடிக்க வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இதில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அனிமல்ஸ்லாம் நீங்கள் இதில் வச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ரெக்கார்டு வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு அப்படியே ரெக்கார்ட் ஆயிரும். அது ரெக்கார்ட் ஆனது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வீடியோ வால்பேப்பர். இதில் இருக்க வால்பேப்பர்லாம் உங்களுடைய டிஸ்பிளேல நீங்கள் செட் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். உங்களுடைய மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த 3 டாட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆன்லைன் வால்பேப்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் கேட்டகரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த வால்பேப்பர் வேணுமோ அதை ஒன் டைம் நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த செட் வால்பேப்பர் நீங்கள் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் இந்த வீடியோ செட் ஆயிரும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் என்னோட ஹோம் பேஜுக்கு வரேன். என்னோட ஹோம் பேஜில் அந்த வால்பேப்பர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம செல்லில் அந்த வால்பேப்பர் அனிமேஷன் ஆகும்போது. ஸோ இதுக்கு நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ இதுக்கு பேட்டரி ட்ரை ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எந்த ஒரு பேட்டரியும் ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. நீங்கள் எப்போ மொபைல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் தான் அந்த வால்பேப்பர் ஒர்க் ஆகும். இது மாதிரியான வால்பேப்பர் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வால்பேப்பர் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் CallIndia. இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு சில பேருக்கு கால் பண்ணுவீங்க. கால் பண்ணும்போது அவங்க கால் பிக் பண்ணல அப்படிங்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர்லேருந்து கூப்பிட்டு எடுக்கல அப்படிங்கும் போது நீங்கள் வேறு நம்பர்லேருந்து கூப்பிடணும்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு சிம்மோ 2 சிம்மோ தான் இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணும்போது ஒவ்வொரு கான்டாக்ட் நம்பர் போகும் உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஃப்ராங்க் பண்ணுறது கூட இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் பண்ணும்போது உங்கள் நம்பர் போகாது, வேற ஒருத்தவங்க நம்பர் தான் போகும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இதில் குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் நீங்கள் பேச முடியும். அந்த காலுக்கு பக்கத்தில் இருக்க கிரெடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய காயின்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது மேலேயே காமிப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த காயின்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெய்லி பார்த்தீங்கன்னா 500 காயின்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை ஷேர் பண்ணி இன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் அதிகமாக வரும். இப்போ என்னில் பார்த்தீங்கன்னா நான் 12,000 காயின் வச்சிருக்கேன். ஸோ நான் 12 நிமிஷம் நான் மற்றவங்க கூட பேச முடியும். ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணும்போது ஒவ்வொரு நம்பர் போகும். நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் ARC லான்ச்சர். இந்த லான்ச்சர் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும் அண்ட் ஸ்டைலாகவும் இருக்கும். இந்த லான்ச்சரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் பண்ணக்கூடிய நீங்கள் கால் லோகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் அந்த கால் லோகோ முதற்கொண்டு எல்லாமே எல்லா செட்டிங்ஸும் சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த கான்டாக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் உங்களுடைய கான்டாக்ட் ஓப்பன் ஆகுது. இந்த லான்ச்சரில் இருக்க கான்டாக்ட் தான் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டார்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டார்ச்சை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் டார்ச் ஆன் ஆயிரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டாப்பில் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் அண்ட் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் சிஸ்டத்தில் இருக்க பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வால்பேப்பரில் வந்து இது வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற போது உங்களுக்கு எல்லாமே இதில் காமிச்சிட்டு இருக்கும். உங்களுக்கு காமிக்கக்கூடிய டவர்ஸ் அண்ட் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க, வைஃபை ஆனில் இருக்கா இல்லையா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த டிஸ்பிளேலேயே காமிச்சிட்டு இருக்கும். இதில் இருக்க செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தீம்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பெய்டு தீம்ஸ் இருக்குது, ஃப்ரீ தீம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீ தீம்ஸே யூஸ் பண்ணிங்க, ஏன்னா ஃப்ரீலேயே வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக நிறையா கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்க அந்த வேவ் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து எந்தெந்த கலர்ஸ்லாம் வேணுமோ அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலில் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் இந்த லான்ச்சரில். இந்த லான்ச்சரை யூஸ் பண்ணுவது மூலிமா இதில் வந்து 300க்கும் மேற்பட்ட உங்களுக்கு டிசைன் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணும், 300 டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமாலும் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த லான்ச்சரில் நம்மளுக்கு மெனு பட்டன் எதுவுமே மென்ஷன் பண்ணல. கீழே வந்து நீங்கள் மேலே ஸ்லைட் பண்ணீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு உங்கள் மொபைலில் இருக்க அப்ளிகேஷன் எல்லாமே இதில் ஷோ ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D லான்ச்சர் தான். ஸோ இந்த லான்ச்சர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த லான்ச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.